அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய பிரதமராக, தமிழ் பேசக்கூடிய முதல் பெண் பிரதமராக, இந்திய பிரதமராக, நம்மளுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான மருத்துவம், இலவசமான கல்வியை முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த அனைத்து மக்களுக்குமே வரியில்லா தேசமாக உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்குரிய விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்திக்குரிய விலைப்பட்டியல் முறைப்படுத்தப்பட்டு அரசே நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம், நுகர்வோர் பட்டியல் மற்றும் நுகர்வோர் அங்காடிகளுக்குரிய விலைப்பட்டியல் முறைப்படுத்தப்பட்டு அமலாக்கம் செய்யப்படும் நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ். இது அனைத்துமே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது கட்டாய சட்டமாக்கப்படும். ஏழை எளிய கர்ப்பிணி பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு அந்த பெண்ணுக்குரிய கர்ப்பிணி காலத்தில் மாதம் 5000 ரூபாய் பங்களிப்பாக அரசாங்கம் முழுமையாக்கப்படும். வங்கி கணக்கில் அவர்களுடைய பிரசவத்தின் போது 50,000 ரூபாய் பங்களிப்பு அரசு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அது மட்டுமில்லை, குழந்தை மற்றும் தாய்க்குரிய பாதுகாப்பு மற்றும் காப்பீடு நிர்ணயம் செய்து தரப்படும். குழந்தைக்குரிய 5 வயது வரை 5000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் முழுமையாக செலுத்தப்படும். அது மட்டுமில்லை, அந்த பெண்ணுக்குரிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் சார்ந்த கூட்டமைப்பு அரசாங்கம் முழுமைப்படுத்தி கொடுக்கப்படும். இதனால் அந்த ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அங்கீகாரம் ஏழை எளிய பெண்களுக்கு அமைத்து கொடுக்கப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.